வெல்கம் டு ஆல். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்ருக்கோம். 2012லேருந்து 2024 வரைக்கும் ஜென்ரல் தமிழில் என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெய்லியும் ஒரு 100 கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 100 கேள்விகள் வாங்க பார்க்கலாம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாக பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சரியா? பாரதிதாசன் அவர்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், சுப்புரத்தினம். பாரதிதாசன் அவர்களின் இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் என்ன பண்ணியிருப்பார்? பெண் கல்வி, கைம்பொன் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியிருக்காரு. அதனால இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை? பாரதிதாசன் அவர்களை புரட்சி கவிஞர். சரியா? அவரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவி பாவேந்தர். அவரோட சிறப்பு பெயர் புரட்சி கவி பாவேந்தர். உங்களுக்கே தெரியும், சிறப்பு கவி புரட்சி கவி பாவேந்தர். சரியா? அடையெடுத்த ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். திருக்குறள். நாலடியார் யார் இயற்றியிருப்பாங்க? சமண முனிவர்கள். சேவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். சிறுபஞ்ச மூலம் காரியாசான் அவர்கள். பாசிலை பிரித்தெழுதுக. உரிய விடைய குறிப்பிட சொல்லியிருக்காங்க. பாசிலை நம்ம எப்படி பிரித்தெழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமை கூட்டல் இலை. பிழையான கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது, ரைட்டு தான். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, ரைட்டு தான். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, ரைட்டு தான். ஒன் ரொட்டடர் குற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகும், ஆனால் இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிழையான தொடர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? நாய் கத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மரபு வலு. நாய் கத்தும் அப்படின்னா மரபு வலு. திணை வலு அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். என் மாமா வந்தது அப்படின்னா தான் அது திணை வலு. வலுனா என்ன? இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ திணை வலுனா எப்படி வரும்? என் மாமா வந்தது அப்படின்னா திணை வலு. இது என்ன வரும் அப்படின்னா இது செல்வி பாடினால்ன்றது பால் வலுவில் வரும். சரியா? பால் வலுவில் வரும். வளாநிலை அப்படின்னா என்ன? வளாநிலைனா இலக்கண முறைப்படி குற்றம் இல்லாதது பேசுவதும் எழுதுவதும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா வளாநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செல்வன் படித்தான், அந்த மாதிரி வந்திருக்கும். சரியா? என் மாமா வந்தது தான் என்ன வரும்னா திணை வலுவில் வரும். திணை வளாநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலா பாடினால், மாடு வந்தது, அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ திணை வளாநிலை அப்படின்னா செல்வி பாடினால் வரும். நான் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடவலுன்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வளாநிலை. சரியா? நான் வந்தேன்றது இட வளாநிலை வரும். ஏன்னா புக்கில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிழையான தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. சரியா? இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, ஆனால் இங்கே மிகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு பிழையான தொடர். பொறுத்துக்க. செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசோலை. செக் காசோலை. ஃபைல் அப்படின்னா கோப்பு. விசா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு. அவன் பொன்னன் எவ்வகை பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்பெயர். அவன் பொன்னன். ஓகேவா? அப்போ ஒரு பொருளை குறிக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? பொருட்பெயர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமைக்கான உருபு ஐ. மூன்றாம் வேற்றுமை ஆல். நான்காம் வேற்றுமை கு. ஐந்தாம் வேற்றுமை இன். ஐயால் கு இன்னது கண். வேற்றுமை உறுப்புகள். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டுக்கும் 8க்கும் உருபு இருக்காது. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரற்ற தொடரை தேர்வு செய்க. சரி, பெயரற்ற தொடர்னா உங்களுக்கு ரூல்ஸ் என்ன தெரியணும்? ஆள வரணும் அப்படின்னு தெரியணும். சரியா? பாருங்க, தைத்த சட்டை. அப்போ ஆ வந்திருக்கா? தைத்த சொல்லும் போது ப்ரொனவுன்ஸ் பண்ணும் போது ஆ வருதா? ஸோ ஆ வந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? பெயரச்சம். குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவியாகு பெயர். கருவியாகு பெயர்னா என்ன அப்படின்னா கருவி பொருளை குறிக்காம அது தோன்றிய காரியத்துக்கு ஆகி வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? குழல்ன்றது என்னது? இந்த தொடரில் குழல் அப்படின்றது கருவி. அது என்ன ஆகுது? இசைக்கு ஆகி வர்றதுனால அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கருவியாகு பெயர். புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து, பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினாவும் வினாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழல் வினா. ஓகேவா? குழல் வினானா என்ன?
தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரர்கிட்ட வினவும் வினாதான் என்ன அப்படின்னா குழல் வினா. அதுக்கு தான் நம்ம கொஷின்ஸ் எப்படி கேட்போம் அப்படின்னா, பருப்பு உள்ளதா அப்படின்னு சொல்லி வணிகர்கிட்ட வினவும் வினாதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது என்ன அப்படின்னா நேரடி தான். அடிகள் தோறும் 4 சீர்களை பெற்று வருவது அப்படின்னாலே நேரடி தான். தலையின் வகையறிக காய்முன் நிறை வருவது எத்தலை வகையின் வாய்ப்பாட்டின்படி என்று கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கழித்தலை தான் தலைமுன் காய்முன் நிறை வரும். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனம் மண்புழவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செயல் தொடர் அமைந்துள்ள நூல் அப்படின்னா ஆப்ஷன் சி திருவள்ளுவர் மாலை. தீரா இடும்பை தருவது என்ன அப்படின்னா ஆறாமை ஐயப்படுதல். சரியா, ஆறாமை ஐயப்படுதல். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். ஓகேவா, 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாலடியார். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு காதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப ராமாயணத்தின் உட்பிரிவு என்ன அப்படின்னா படலம். சரியா, கம்ப ராமாயணத்தோட உட்பிரிவு வந்து படலம். பெரும் பிரிவுனா தான் என்ன அப்படின்னா காண்டம் வந்து வரும். ஸோ இது நமக்கு தப்பு. ஓகேவா. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை அப்படின்னா 96. கம்ப ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 காண்டங்கள் இருக்குது. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். பாலகாண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது? 23 படலங்கள். அயோத்தி காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்குது? 13 படலங்கள். இது எல்லாமே 12th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, அது ஓல்டு புக்கு. ஆரண்ய காண்டத்தில் 13 படங்கள் இங்கே இருக்குது. கிட்கிந்தா காண்டத்தில் 16 இருக்குது. சுந்தர காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14. யுத்த காண்டம் அப்படின்னா 39 படலங்கள் வந்து இருக்குது. ஓகேவா. ராமனோட சகோதரர்கள் யார் அப்படின்னா ராமன், பரதன், லக்குவன், சத்ருகனன், குகன், சுக்ரீவன், விபீடனன். ஐவரானோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குகன் வந்து வருவாங்க. அறுவரானோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுக்ரீவன். எழுவரானோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா விபீடனன். இப்போ நடந்த குரூப் 2ல் என்ன கேட்டாங்கன்னா ராமன் அப்படின்னு பேர்னா என்ன அப்படின்னா அனந்தகன். சரியா, சிருங்கி பேரும் என்னும் ஊரை சேர்ந்தவன் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன். ஓகே, இப்போ கேட்ட 2 கேள்வியுமே டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க நமக்கு தெரியாது. நம்ம எல்லாமே நம்ம வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புழத்தூர் முற்றிய கூடலூர் கிழார். துஞ்சல், சோம்பல், தமியர், தனித்தவர், தாள், முயற்சி, நோன்மை, வலிமை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியுபோ அவர்கள். ஜியுபோவோட காலம் 1820 1908 வரைக்கும். இவரோட ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் தீவு. இவரோட ஊர் என்னது? எட்வர்ட் தீவு. சரி, இவரோட மொழிபெயர்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார், புறப்பொருள் வெண்பாமாலை. திருக்குறள், நாலடியார், புறப்பொருள் வெண்பாமாலை, புறநானூறு, மணிமேகலை, ஞானோபதே, சிவஞான போதம், திருவாசகம். இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பார்னா ஜியுபோ அவர்கள் மொழிபெயர்ப்புகள் சொல்லலாம். அடுத்தது இவர் 1885 1908 வரைக்கும் இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக வந்து இருந்திருப்பார். 1886 திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். திருக்குறளை ஜியுபோ எப்போ ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா 1886. 1900 திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எத்தனாவது வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 86வது வயதில் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பார். 1908 பிப்ரவரி மாதம் என்ன பண்ணியிருப்பாருன்னா 11ஆம் நாள் 11/2/1908 இவர் மறைஞ்சிருப்பார். ஓகேவா. இவர் அவரோட கல்லறையில் பழைய புக்கில் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் ஜியுபோ பற்றி. தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தன் இறுதி முறையில் உயிரெழுதி வைத்தார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியுபோ அவர்கள் தான். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. பெரியவாச்சான் பிள்ளை.
பெரும் சூழியினால் ஆட்கொள்ள அடைந்துயர்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறதுனா திருநாவுக்கரசர். ஒல்லை, விரைவு, ஈறு, எல்லை, மேதி, எருமை, அங்கனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன். இதில் மேதின்றது கூட என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து எருமை நமக்கு தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணிடலாம். இந்த 3 ஆப்ஷனும் தெரில அப்படின்னா ஓகேவா. குருசு என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குருசு அப்படின்னா சிலுவையை வந்து சொல்கிறாங்க. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை அவர்களோட காலம் 1827 1900 வரைக்கும். இவரோட பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர். இவரோட பணி தமிழ் ஆசிரியர். இவரோட சிறப்பு பெயர் தான் என்ன அப்படின்னா கிறித்துவ கம்பர். இப்போ பார்த்தோம். அவரோட நூல்கள் என்னென்ன அப்படின்னா ரச்சன்ய யாத்திரிகம், ரச்சன்ய மனோகரம், ரச்சன்ய திருக்குறள், ரச்சன்ய பாழபோதனை, போற்று திருவகள், ரச்சன்ய சமய நிர்ணயம், இலக்கிய சூடாமணி. ஓகேவா. ஹென்றி ஆல்பர்ட் அதோட சுருக்கம் தான் என்ன அப்படின்னா எச்.ஏ. அப்படின்னு சொல்கிறார். இதில் எச்.ஏ. இருக்குல்ல, இதில் எச்.ஏ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்றி ஆல்பர்ட் அதோட சுருக்கம் தான் என்ன அப்படின்னா எச்.ஏ. அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இவர் ஃபஸ்ட்டு வைணவராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் கிறித்துவராக வந்து மாறியிருப்பார். ஓகேவா. வைணவராக இருந்து கிறித்துவராக வந்து மாறியிருப்பார். இவருக்கு கற்றுக் கொடுத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தைக்கிட்ட தமிழ் இலக்கியம் கற்றுக்கிட்டாரு. மாணிக்கவாச தேவர்கிட்ட இலக்கணம் கற்றுக்கிட்டாரு. பிளவன ஜோதிர்கிட்ட வடமொழி வந்து கற்றுக்கிட்டாரு. ஓகேவா. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமலை நாயக்க மன்னர். பொருந்தாத இணைய கண்டறிய சொல்லியிருக்காங்க. ராஜராஜ சோழனுலா ஒட்டக்கூத்தர், திருவேங்கட அந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரர், முக்குடர் பள்ளு நாதகுத்தனார் கொடுத்துருக்காங்க. நாகுத்தனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசியோட ஆசிரியர் தான் வருவாங்க. குண்டலகேசியோட ஆசிரியர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாககுத்தனார். இங்கே வந்து முக்குடர் பள்ளு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தப்பு. சரியா. குண்டலகேசி ஐஞ்சிரும் காப்பியங்களா ஐம்பெரும் காப்பியங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டலகேசி. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். கடிகை முத்து புலவரின் மாணவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமரு புலவர். உமரு புலவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா உமரு கத்தாஃப். உமரு கத்தாஃப் தான் உமரு புலவரோட முழு பெயர். இவரோட தந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்கு முகமத் அலியார் என்னும் சேகு முகமத் முதலியார். இவரோட ஊர் கீழ்கரை என்றும் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா இஸ்லாமிய கம்பர். இவரோட சிறப்பு பெயர் என்ன இஸ்லாமிய கம்பர். இவர் பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுர ஜமீனின் ஆஸ்தான புலவராக இருந்திருப்பார். இவரோட புற நூல்கள் உமரு புலவரோட பிற நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதுமொழி மாலை. முதுமொழி மாலை யாரோட நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா உமரப்புலவர். அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா சீதக்காதி நொண்டி நாடகம். சீதக்காதி நொண்டி நாடகம். சீதக்காதி நொண்டி நாடகம் எத்தனை விருத்தப்பாக்களை கொண்டது இந்த முதுமொழி மாலை அப்படின்னா 80 விருத்தப்பாக்களை கொண்டது. சரியா. இவர் எட்டயபுர கடிகை முத்து புலவரோட மாணவர். சரியா. சீரா புராணம். உமரு புலவர் என்ன பண்ணியிருப்பாரு சீரா புராணத்தை வந்து ஏற்றிருப்பாரு. சரிங்களா. சீரா புராணத்தில் 3 காண்டம் இருக்கும், 92 படலம் இருக்கும், 5227 விருத்தப்பாக்களை கொண்டது. இந்த 3 காண்டங்கள் என்னென்ன அப்படின்னா விலாத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். விலாத்து காண்டம், நுபுவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம். விலாத்து காண்டத்தில் 23 படலங்கள், நுபுவத்து காண்டத்தில் 21 படலங்கள் இருக்கும், ஹிஜ்ரத்து காண்டத்தில் 47 படலங்கள் இருக்கும். சரிங்களா. பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை நானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார் அப்படின்னா சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. ஓகேவா. உடுமலை நாராயணகவி அவர்களோட காலம் 1899 1981. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் தான் உடுமலை நாராயணகவி. தனதோட பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியிருப்பார். இவரை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா எஸ்.என். கிருஷ்ணன் தான். என்.எஸ். கிருஷ்ணன் தான் இவரை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. திருக்குறள் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தினவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கனாலும் உடுமலை நாராயணகவி அவர்கள் தான். சரியா. நாட்டுப்புற பாடல் மெட்டுக்களை
திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பார். நாட்டுப்புற இசையோட எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதினவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா சாலை இளந்திரையன். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் எதை சொல்கிறாங்க? பெருநாரை வந்து சொல்கிறாங்க. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தோட பேர் என்ன அப்படின்னா புஷ்பவல்லி. புஷ்பவல்லின்ற நாடகத்தை தான் ஃபஸ்ட்டு எழுதி வந்து நடித்திருப்பார். இயற்பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாரதியாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன். பாரதிதாசன் சுப்ரத்தினம். சுரதா இயற்பெயர் ராஜகோபாலன். வாணிதாசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கசாமி என்கிற எத்திரசாலு. ஆப்ஷன் டி வந்து வரும். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்னும் ஆராய்ச்சி நூலை எழுதினவங்க யார் அப்படின்னா மறைமலை அடிகளோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாச்சலம் சொல்லி படிச்சிருப்பீங்க. அவங்களோட புனைப்பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா முருகவேலர். புனைப்பெயர் என்ன வரும்? முருகவேல். ஓகேவா? அடுத்தது அவங்களோட பெற்றோர் உங்களுக்கே தெரியும் சொக்கநாதர் சின்னம்மா. அவங்களோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணசுவாமி. அவங்களோட ஆசிரியர் யார்? நாராயணசுவாமி. ஓகேவா? அவங்க ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டம்பாடி நாகப்பட்டினத்தில் வந்து இருக்குது. இவங்களோட காலம் 1876 1950 வரைக்கும். அவங்களோட நூல்கள் அப்படின்னு என்னென்னா திருவெற்றியூர் மும்மணி கோவை, சோமசுந்தர கோவை, கோகிலாம்பாள் கடிதங்கள், குமுதவள்ளி, அம்பிகாவதி, அமராவதி, பட்டினப்பாலை ஆராய்ச்சி, முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை, மாணிக்கவாசகர் வரலாறு, சிவஞான போத ஆராய்ச்சி, யோக நித்திரை, அம்பலவானார், திருக்கூத்து, தமிழ்தான்னு சொல்லி வரும். தமிழ் இயக்கத்தின் தந்தை அப்படின்னு போற்றப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் தான். 1902 ஞானப்பிரகாசம்ன்ற நூலை அறிவுக்கடல்னு சொல்லி பேரை வந்து மாற்றிருப்பாங்க. 1935 த ஓசன் ஆஃப் விஸ்டம். என்னது? த ஓசன் ஆஃப் விஸ்டம். அடுத்தது 1908 என்னன்னா ஓரியண்டல் மிஸ்டிக் மைனா இதழ்களோட ஆசிரியராக வந்து இருந்திருப்பார். சரியா? காளிதாசர் அவர்களோட சாகுந்தலம் நாடகத்தை தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார். காளிதாசன் அவர்களோட சாகுந்தலம் நாடகத்தை யார் தமிழில் மொழிபெயர்த்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம மறைமலை அடிகள் தான். 1918 தனித்தமிழ் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தமிழ் கால ஆராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணவங்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் தான். ஸோ இதனால் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கால ஆராய்ச்சியின் முன்னோடி என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் பற்றி படிக்கணும்னா இவ்வளோ டாபிக்ஸ் வந்து இருக்குது. யார் காப்போன் என்ற தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவேசா பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 6th வேர்ல்டு புக்கில் உவேசா சுவாமிநாத ஐயர் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேங்கடரத்தினம். அவரோட இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் இவங்களோட ஆசிரியர்கள். இவங்களோட ஆசிரியர் இவங்களுக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி பேர் வந்து வச்சுருப்பாரு. உவேசா அப்படின்னா விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா உத்தமநாதபுரம் வெங்கடசுபுவின் மகன் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லி வரும். இவங்களோட காலம் 1855 1942 வரைக்கும். இவரோட நினைவில்லம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தமநாதபுரத்தில் வந்து இருக்குது. இவரோட நினைவில்லம் எங்கே இருக்குது? உத்தமநாதபுரத்தில் வந்து இருக்குது. சரிங்களா? 1942 சென்னை பெசன்ட் நகரில் உவேசா நூல் நிலையம் நிறுவப்பட்டிருக்கும். உவேசா நூல் நிலையம் எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா 1942 சென்னை பெசன்ட் நகரில். சரிங்களா? உவேசாவோட தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியுபோவும் அடுத்தது சூலியன் வின்சோன் தான். ஜியுபோ அவர்களும் சூலியன் வின்சோனும் தான் தமிழ் பணிகளை வந்து பாராட்டியிருப்பாங்க. இவரோட வாழ்க்கை வரலாற்றை என் சரிதம் தலைப்பில் ஆனந்த விகடனில் வந்து எழுதியிருப்பார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை என்ன தலைப்பில்? என் சரிதம்ன்ற தலைப்பில் ஆனந்த விகடனில் வந்து எழுதியிருப்பார். நடுவண் அரசு இவருக்கு அஞ்சல் தலை எப்போ வெளியிட்டாங்கன்னா 2006 அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இவர் 15 தலைப்புகளில் 80க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காரு. எத்தனை? 15 தலைப்புகளில் 80க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பிச்சிருக்காரு. 1906 இவருக்கு மகோபத்தியா அப்படின்னு சொல்லி பட்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பதிப்புத்துறை வேந்தன் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் உவே சுவாமிநாதன் ஐயர் அவர்கள் தான். தேவநேய பாவனாரின் எத்தனை நூல்கள் படைத்துள்ளார் அப்படின்னா 43 நூல்களை வந்து படைச்சிருக்காரு. நாணக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனி. தட்சிணமேரு என்று ராஜராஜனால் அழைக்கப்பட்ட கோவில் என்ன அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் தான்.
தமிழை ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலங்கள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? கலர் நிலத்தை வந்து சொல்லலாம். பொறுத்துக. குறிஞ்சி அப்படின்னா தொண்டகம், முல்லை, ஏர்கோட்பறை, மருதம், மணமுலா, பாலை, துடி. மேட்ச் த ஃபாலோவிங். பொழுது, மாதம் கொடுத்து கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. கார்காலம் ஆவணி புரட்டாசி, முன்பனி காலம் மார்கழி தை, முதுவெளிர் காலம் ஆனி ஆடி, குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை. உற்றறிதல் ப்ளஸ் சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரையான், எறும்பு. பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க. வேரிலை எப்படி பிரித்தெழுதலாம்? வேறு கூட்டல் இலை அப்படின்னு சொல்லி பிரித்தெழுதலாம். உடன்பாட்டு வினைய எதிர்மறை வினையா மாற்ற சொல்லியிருக்காங்க. வந்தான்றது உடன்பாட்டு வினை, வந்திலேன் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்மறையாக வந்து நம்ம சொல்லலாம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் எல்லாம் பொருந்தாத சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை வந்து வரும். ஸோ இதில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா இல்லம் தான். கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. கிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளினா பயம், இந்த கிளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளித்தல், இந்த கிளினா ஒரு பறவை. ஓகேவா? அடுத்தது அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. கோ அப்படின்னா அரசன். பெற்றான் பெயர்ச்சொல் கண்டறிக அப்படின்னா பெரு அப்படின்னு சொல்லி வரும். வா என்ற சொல்லின் பெயரெச்சம். ஓகேவா? பெயரெச்சம்னாலே நமக்கு என்ன? ஆ சவுண்டு வந்து வரணும். அப்போ பாருங்க, வந்த அப்படின்னு வந்திருக்கா, இது பெயரெச்சம். வந்து அப்படின்னா வினையச்சம். தள்ள முடிந்ததுன்னா தொழிற்பெயர். வந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க. சே 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 பாருங்க, டாட்டா டிடி டூ டூ அந்த வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. செடி பாருங்க, சே சே வந்துருச்சு. ஸோ இந்த வரிசையை பார்க்கக்கூடாது. அடுத்து இந்த டீ பாருங்க, டா டி தா ஞா தா நா பா, அதுக்கப்புறம் பாப்பா பி பூ வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது மா வா வந்து வரும். அடுத்தது வந்து நை. ஓகேவா? நா வரிசையில் வந்து எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வரிசை செட் ஆகலைன்னா அடுத்த வரிசைக்கு போயிடணும். இதில் ஃபஸ்ட்டு வரிசை எல்லாமே சே வந்திருக்கு, சே நமக்கு வரல. ஓகே, அடுத்த வரிசையில் என்ன வந்து அகர வரிசையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா? காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக உருவாக்க சொல்லியிருக்காங்க. மழை காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர். கொள்ளையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளையிலே குலுங்கவை யாவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கொக்கொக்க கூம்பும் பருவத்து இவ்வோமையால் விளக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னா காலமறிந்து விரைந்து செயல்படுதல். காலமறிந்து விரைந்து செயல்படுதல். கீழ்கண்டவற்றுள் பிறவினை, தன்வினைனா உங்களுக்கே தெரியும். பிறவினைனா வந்தான், வருவித்தான் அந்த மாதிரி வர்றது. கற்பித்தான். அப்போ நமக்கு என்ன வரும்னா பாத்திமா தமிழ் கற்பித்தாள். பிறவினை என்ன? இன்னொருத்தவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கறது, என்ன இன்னொருத்தவங்க வந்து நம்ம செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். எவ்வகை தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தி தொடரில் வந்து நம்ம சொல்லலாம். திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புடையது. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. உயர்ந்தாரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் வந்து நம்ம சொல்லலாம். திருக்குறளில் அறத்துப்பாலில் பொருட்பால் இரண்டையும் லத்தீனில் மொழிபெயர்த்தவங்க. வீரமாமுனிவர்னாலே லத்தீனில் தான் மொழிபெயர்த்திருப்பாங்க. திருக்குறளில் அறத்தையும் பொருளையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் அவர்கள் தான். 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. 6 கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் மதுரை காஞ்சி. சிறுபஞ்சமூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரோட சமயம் அப்படின்னா சமண. சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரியாசன். சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா காரியாசன். இவர் என்ன சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். அதுதான் நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இவரோட பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்தோட 97 வெண்பாக்களை கொண்டது. கடவுள் வாழ்த்தோட 97 வெண்பாக்களை கொண்டது. சிறுபஞ்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர்களை வந்து சொல்லுவாங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுநெருஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு பாடலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்கள் வந்து மக்களோட மனநோயை வந்து போக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம்னா சரி. அதுவே பெருபஞ்ச மூலம் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகேவா? பெருபஞ்ச மூலம். ஓகேவா? பெருபஞ்ச மூலம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வில்வம் பெருங்குமிழ். இன்ன வரைக்கும் கேட்டதில்லை, ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். வில்வம் பெருங்குமிழ். அடுத்தது தழுத்தாழை.
தழுத்தாழை. வில்வம் பெருங்குமிழ் தழுத்தாழை. தழுத்தாழை. பாதிரி. பாதிரி. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வாகை. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வில்வம் பெருங்குமிழ் தழுத்தாழை பாதிரி வில்வம். இதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா மருந்தால் பெயர் பெற்ற நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுபஞ்ச மூலம் பார்த்தீங்கன்னா 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்ன அப்படின்னா சிறுபஞ்ச. அகநானூற்றில் 6, 16, 26 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதம். குறிஞ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறிஞ்சி 2, 8 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிலனா புது புக்கில் கொடுத்துருப்பாங்க. 11th 12th படிக்கும்போது இருக்கும். 2, 8, 12, 18னா குறிஞ்சி. முல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 14 அடுத்தது 24, 34 வந்து வரும். நெய்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 20 ஓகேவா 30, 40ன்னு வரும். சரிங்களா 30, 40. குறிஞ்சி எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 80 ஓகேவா. முல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 தான். நெய்தல்னாலும் 40 தான் வரும். சரிங்களா நெய்தல்னாலும் 40 தான் வரும். சரிங்களா. பாடல்கள் அகநானூறு அப்படின்னா 400 பாடல்களுக்கும் 145 புலவர்கள் வந்து பாடியிருப்பாங்க. தொகுத்தவர் யார் அப்படின்னா மதுரை உப்பூடி கிளார் மகனார் உதித்த சன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் பெருவழுதி. சரிங்களா. அடிகள் அப்படின்னா 13 அடி சிறுமையும் 31 அடி பெருமையும் கொண்டதான் அடிகள். வேறு பேர்கள் நெடுந்தொகை பெருந்தொகை அகப்பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. அடுத்தது கலித்தொகையை தொகுத்தவர் யாரு நல்லோந்துனார். முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பார் நனி நா கரிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றினை. நற்றினை எத்தனை பாடல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி. பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி. 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்டது. பாவகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்பா. இது நூல் வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகநூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து யார் பாடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் கடவுள் வாழ்த்து வந்து பாடியிருப்பாங்க. சரிங்களா. தெய்வம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமால். தெய்வம்னா திருமால் வந்து வரும். சரிங்களா. வேறு பெயர் அப்படின்னா நல் நற்றினை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல் நற்றினை 400. நல் நற்றினை 400ன்னு வரும். ஓகேவா. வேறு பெயர்கள் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல் நற்றினை 400. கொன்மு பொருள் குறுக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகம். நாட்டுப்புற பாடல்களோட வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. உலகம் உயிர் கடவுள் மூன்றையும் ஒருங்கே காட்டும் புராணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். 10th பெரிய புராணத்தை பற்றி படிப்பீங்க. அதுவே ஓல்டு புக்லேயும் பெரிய புராணத்தை வந்து படிப்பீங்க. சிவனடிகார்கள் 72 பேர்த்தோட வரலாற்றை கூறுவதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் என்ன பேர் வச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு வழங்கப்படுகிறது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் மாக்கதை. சரிங்களா. திருத்தொண்டர் மாக்கதை அப்படின்னு சேக்கிலார் இட்ட பெயர். ஓகேங்களா. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சேக்கிலாரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பாடியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரலாம். சரிங்களா. சேக்கிலாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அருண்மொழி தேவர். சேக்கிலாரோட இயற்பெயர் அருண்மொழி தேவர். சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா தொண்டர் சீர்பருவார் தெய்வ சேக்கிலார் அப்படின்னு சொல்லலாம். தொண்டர் சீர்பருவார் தெய்வ சேக்கிலார் அப்படின்னு சொல்லலாம். சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுமன். இந்த டைம் என்ன கேட்டாங்கன்னா ராமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தகன். சரிங்களா. அனந்தகன் என்ற பெயரால் வழங்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்க இந்த டைம். ஸோ ராமன். சரிங்களா. இந்த டைம் 2024 குரூப் 2ல் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க. சரிங்களா. இங்கே சுந்தரர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் இங்கே ராமன்னா என்ன அனந்தகன் கேட்டாங்க. சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று என்ன அப்படின்னா உரையிடைப்பட்ட பாட்டுடை செயல். உரையிடைப்பட்ட பாட்டுடை செயல். ஜெயங்கொண்டார் சமகால புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் தான். தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 268. அன்னம் முதல் வண்டி ஈராக எல்லாத்தையும் தூது விடுவதா பாடப்படுவதா என்ன அப்படின்னா தமிழ் வீடு தூது. சரிங்களா. 268 கன்னிகளை கொண்டது. வாயில் இலக்கியம் சந்திலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. களி வெண்பாவால் ஏற்றப்பட்டது அப்படின்னா தமிழ் வீடு தூது. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவன் கவிராயர். நீலகேசி என்பவரால் எழுதப்பட்டது என்ன அப்படின்னா விருத்தப்பா. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்துப்பா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுவெளி சித்தர் அவர்கள் தான்.
கடம் இச்சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடம்பு. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர்லாம் கொஷின் கேட்குறாங்க பாருங்க. திருமாமூரில் வந்து பிறந்திருப்பாரு. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யார் கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். ஜீவானம்சம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசு செல்லப்பா அவர்கள். முள்ளும் ரோஜாவும் சிறுகதையின் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நா பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வேங்கட மகாலிங்கம். பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம். இவர ஊர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க கும்பகோணம். இவரோட காலம் 1900 1976 வரைக்கும். சரிங்களா. 1924 1938 வரைக்கும் வழக்கறிஞராக இருந்திருப்பார். 1938 54 வரைக்கும் கோவில் நிர்வாக அலுவலராக இருந்திருப்பார். சரிங்களா. இவரோட நூல்கள் என்னென்னா மோகினி, 18ஆம் பெருக்கு, சம்பரும் வேட்டியும், மாங்காய் தலை, பிச்சமூர்த்தி கவிதைகள், இரட்டை விளக்கு, கிளிக்குஞ்சி, பூக்காரி வழித்துணைன்னு சொல்லி வரும். பிச்சமூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா பாரதிக்கு பின்னாடி கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை தான் என்னன்னா இவரோட படைப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புதுக்கவிதை இயக்கத்தின் தந்தை, புதுக்கவிதை இயக்கத்தின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. 1932 என்ன படிப்பாங்க கலைமகள் இதழ் வழங்கிய பரிசையும் வந்து வாங்கியிருப்பார். இவரோட புனை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷி ரேவதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிஷி ரேவதி. அவரோட இதழ்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் நவேந்தியா இதழ்களில் பணியாற்றியிருப்பார். 1934 காதல் அந்த முதல் கவிதை வந்து இவரோடது வந்து வெளியாகும். 33 தான் முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதை கலைமகள் நடத்திய சிறுகதை போட்டியில் வந்து பரிசு வந்து வாங்கியிருக்கும். சரிங்களா. வால்ட் விட்மன் பாரதியாரை முன்னோடியாக கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சமூர்த்தி அவர்கள் தான். பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி.வை. தாமோதரன் ஐயா. ஆனந்தரங்கன் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ புக்கு 11th 12th இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். 12. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் தான். இதுவும் போட்டலாம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சொல்லி யாரோட காலத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களோட காலத்தை வந்து சொல்லலாம். உலகம் உருண்டை என்ற கருத்து இயலின் பார்ப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணியல் அறிவு. சுபா விபிமானம் பொருள் தருக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்று. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. தமிழக மகளிர் சிறப்பு வந்து படிச்சுக்கோங்க. நிறைய பேர் இருப்பாங்க. மூவாளூர் ராமரிடம், தில்லையாடி வலிமை, ராணி மங்கம்மாள், வேலுநாதர். கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து இவங்கலேருந்து யாராவது ஒருத்தர்லேருந்து கேட்பாங்க. இங்கே வந்து நமக்கு தில்லையாடி வன்னியம்மையிலேருந்து கேட்டிருக்காங்க. இவங்களோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1898 1913 வரைக்கும். சரிங்களா. இவங்க எங்கே பிறந்திருப்பாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் பிறந்திருப்பாங்க. 1913ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் நாள் வால்கரஸ்ன்ற இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அறப்போரில் வள்ளியம்மை வந்து கைது செய்யப்பட்டாங்க. ஓகேவா. என்னுடைய சகோதரியிடம் மரணத்தை விட வள்ளியம்மை மரணம் எனக்கு பேரடியாக இருந்தது அப்படின்னு சொல்லி காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேவா. என்னோட சகோதரி இருந்ததை விட வள்ளியம்மை இருந்தது வந்து எனக்கு பேரடியாக இருந்ததுன்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து சொல்கிறாரு. நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை குறித்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஒப்பீனியன் இதெல்லாம் காந்தியடிகள் வந்து எழுதியிருப்பார். தென்னாப்பிரிக்காவோட வரலாற்றில் வள்ளியம்மை பெயர் என்று நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பார். தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டரில் வந்து இருக்குது. தில்லையாடின்ற ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் மிளகு. மீத்தூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்ன அப்படின்னா வயிறு புடைக்க உண்ணுதல் நோக்கி இடம் அளிக்கும். ராமலிங்க அடிகளாரோட சிறப்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவருட் பிரகாச வள்ளலார். அரை வயிற்றுக்கே கஞ்சிக்கு அள்ளல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா. பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள் தான். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். நிலைமடைந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. ஓகேங்களா. இன்னைக்கான 100 கேள்விகள் வந்து பார்த்தோம். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.